இதையெல்லாம் தாண்டி போய் வந்துட்டு இந்த அளவுக்கு நிக்கிறாரு அப்படின்னோம்னா டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அது கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் மனவேதனையா இருக்கு. கியூபாவை சார்ந்த சாம்பியன் அவங்கள தான் இவங்க வந்துட்டு செமிஃபைனல்ல தோற்கடிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா விளையாடி தோற்கடிக்கிறாங்க. அதுவும் 5-0 அப்படின்ற ஒரு கணக்குல தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சுட்டு இன்னைக்கு ஃபைனலுக்கு போக நேரத்துல வந்துட்டு இந்த வெயிட்ட காரணம் காட்டி அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அவங்க. மிக மிக சாதுரியமாக விளையாடி திறனை காட்டி அவர் ஜெயித்து இறுதி போட்டிக்கு வந்த நிலையில் இன்றைக்கு இரவு இறுதி போட்டி 12:30 மணி போல நடக்க போற அந்த போட்டிக்கு திடீரென்ற அந்த தகவல் வந்திருக்கிறது. அவருடைய எடை 100 கிராம் அதிகம் இருந்த காரணத்தினால் தகுதி இழப்பு செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு. ஏன்னா இந்த வெள்ளக்காரங்க இருக்கிறாங்களே, நான்லாம் வந்துட்டுங்க இந்த வெள்ளக்காரனுடைய ரேசிசம் அப்படின்றத வந்துட்டு நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அது வெள்ளையா இருக்கிறவனுடைய ரேசிசம்ன்றது வேற இருக்குது. அது இந்த சீனா மலேசியா இந்த மாதிரி பக்கம் போனா அதெல்லாம் கூட பார்க்கலாம். அது இந்தியனுக்கு எதிரான ரேசிசம்லாம் உண்டு. இந்த நாட்டில் தமிழருக்கு எதிரான ஒரு ரேசிசம் இல்லையா, அந்த மாதிரி அங்கெல்லாம் இருக்குது. அந்த ரேசிசம் தான் அதெல்லாம். போதைப் பொருள், ஊக்கம் மருந்து இப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா ஒரு வெயிட் 100 கிராம் கூடுதா வந்துருச்சு, அதனால வந்துட்டு அவர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்றது வந்துட்டு எப்படி? அரசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்கெல்லாம் அரசெல்லாம் துப்பாக்கூர் அரசு தெரியாத. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியோடு தான் இன்றைக்கு நான் பேசியிருப்பேன். ஏனென்றால் நான் ஒரு விளையாட்டு பிரியன், மிகவும் விளையாட்டு பிரியன். இப்பொழுது புதிதாக அந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கென்றே பெரிய அகலத்திரை கொண்ட ஒரு தொலைக்காட்சி பெட்டியை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒரு விளையாட்டு பிரியன். ஆனால் இன்றைக்கு காலையில் இப்பொழுது வந்த சற்று நேரத்திற்கு முன் வந்த ஒரு செய்தி, வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தி உள்ளபடியே இதயத்தை சுக்குநூறாக உடைத்துவிட்டது. ஒரு விளையாட்டு வீரர் ஒலிம்பிக் போன்ற ஒரு சர்வதேச போட்டிக்கு தகுதி பெறுவதற்காக அல்லும் பகலும் கடுமையாக பயிற்சி எடுக்க வேண்டும். அதுவும் இந்தியாவை போன்ற வசதிகள் குறைந்த ஒரு நாட்டில் பயிற்சிகளுக்கான வாய்ப்பு கிடைக்காத ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படியே பயிற்சி பெற்று ஓரளவு தகுதி பெற்று வந்தாலும் இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா போன்ற கொடூரமான ஆட்கள், இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் போன்ற ஆட்களை பிரசிடென்டாக வைத்துக்கொண்டு கை போடுற அந்த மாதிரி கேவலமான பிறவிகள் வாழக்கூடிய அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பில் இதையெல்லாம் தாண்டி போய் சர்வதேச போட்டியில் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படின்றத நான் முற்றிலுமாக உணர்ந்தவன், மிகவும் உணர்ந்தவன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ரெஸ்லிங் மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அவர்கள் எந்த அளவிற்கு வந்துட்டு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடினார்கள் என்று தெரியும். அப்போ இதே வினேஷ் போகத் எவ்வளவு போராடினார், இந்திய தேசக்கொடியை பிடித்து கொண்டவர் போராடியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நேற்று அவருடைய அந்த ரீப்ளே, அப்போ வந்துட்டு ஹாக்கி போட்டி நடந்ததுனால அவருடைய போட்டி இது பண்ணல, நீ காத்தால தான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி அந்த அளவிற்கு அவர் மல்லு கட்டினார். மிக மிக சாதுரியமாக விளையாடி திறனை காட்டி அவர் ஜெயித்து இறுதி போட்டிக்கு வந்த நிலையில் இன்றைக்கு இரவு இறுதி போட்டி, இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு 12:30 மணி போல நடக்க போற அந்த போட்டிக்கு திடீரென்ற அந்த தகவல் வந்திருக்கிறது. அவருடைய எடை 100 கிராம் அதிகம் இருந்த காரணத்தினால் அவர் தகுதி இழப்பு செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னா. இது பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இப்போ வந்துட்டு விஜேந்தர் சிங், நம்மளுடைய முன்னாள் குத்துச்சண்டை வீரர், ஒலிம்பிக்ல வந்துட்டு பிரான்ஸ் மெடலை பெற்றவர், மிகப்பெரிய வீரர், சர்வதேச ப்ரொஃபஷனல் சர்க்கியூட்ல அவர் விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் நத்திங், இட் இஸ் எப்படியான ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் அன்பிரசிடென்டட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா 100 கிராம்னு ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ 50 கிலோன்றவர் வந்துட்டு ஒரு 51 கிலோ அப்படின்னு இருந்தாலும் அது சொல்லலாம் நீங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்வாங்க. ஒரு 49 கிலோ இருக்கிறவர் திடீர்னு ஒரு 50 கிலோ ஆகுறது, இல்லை ஒரு 50 கிலோவோட கொஞ்சம் கூடுதல் ஆகுறதுன்னா அந்த
வெயிட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த பயிற்சி, பல்வேறுபட்டது பயிற்சியாக சாப்பிட்ட உணவுகள், அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால, பசினால, இப்படியாப்பட்ட போதைப் பொருள், ஊக்க மருந்து, இப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் அந்த அளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா ஒரு வெயிட் 100 கிராம் கூடுதா வந்துருச்சு, அதனால வந்துட்டு அவர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்றது வந்துட்டு எப்படி? நேற்று வரைக்கும் நடந்த போட்டியில அவங்க செமிஃபைனல் போட்டி வரைக்கும் அவங்க வந்துட்டு சரியான உடல் தகுதி தான் பெற்றிருக்காரு, இடம் சரியா தான் இருந்தது. இன்னைக்கு காத்தால அது பண்ணும் போது தான், 2 நாளைக்கு ஒரு முறை பண்ணுவாங்க, அது இன்னைக்கு காத்தால பண்ணும் போது தான் அது வெயிட் தெரியுது, கூட தெரிஞ்சிருச்சு. உடனே அவருக்கு 30 நிமிஷம் சொல்ல கிருபா சங்கர் அப்படின்ட்டு கோச் அவரு சொல்லியிருக்காரு, 30 நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க எடையை குறைக்கிறதுக்கு. 30 நிமிஷத்துல 100 கிராம் எடையை எப்படி குறைக்கிறது? என்ன புரியல, அது என்ன அர்த்தத்துல அவங்க கொடுத்தாங்க அந்த இதெல்லாம் அப்படின்றது ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் இன்னொரு விஷயம், மேனேஜரும் கோச்சும் இந்த விடயத்துல வந்துட்டு தீவிர கவனம் செலுத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒலிம்பிக்னுடைய இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, நம்ம புள்ள நல்லா போராடிட்டு வர்றா, இதுல எந்த இடத்துலலாம், ஏன்னா இந்த வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்களே, நான்லாம் வந்துட்டுங்க இந்த வெள்ளைக்காரனுடைய ரேசிசம் அப்படின்றத வந்துட்டு நான் நிறைய பார்த்துருக்குறேன். அது வெள்ளையா இருக்கிறவனுடைய ரேசிசம்ன்றது வேற இருக்குது. அது இந்த சீனா, மலேசியா இந்த மாதிரி பக்கம் போனா அதெல்லாம் கூட பார்க்கலாம். அது இந்தியனுக்கு எதிரான ரேசிசம்லாம் உண்டு. இந்த நாட்டில் தமிழனுக்கு எதிரான ஒரு ரேசிசம் இல்லையா, அந்த மாதிரி அங்கெல்லாம் இருக்குது. அந்த ரேசிசம் தான் அதெல்லாம். தோற்கடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ், கிட்டத்தட்ட 68 சர்வதேச போட்டிகளில் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் வீராங்கனையை ஒரு தோற்கடிக்கிறாங்க. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இன்னும் ஒரு ஏற்கனவே இருந்த சாம்பியனை, கியூபாவை சார்ந்த சாம்பியன், அவங்கள வந்து தான் இவங்க வந்துட்டு செமிஃபைனலில் தோற்கடிக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக விளையாடி தோற்கடிக்கிறாங்க. அதுவும் 5-0 அப்படின்ற ஒரு கணக்கில் தோற்கடிக்கிறாங்க. தோற்கடிச்சுட்டு இன்னைக்கு ஃபைனலுக்கு போக நேரத்தில் வந்துட்டு இந்த வெயிட்டை காரணம் காட்டி அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அவருங்க, புரியுதுங்களா? பண்ணி விட்டாங்க. இவங்க அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேணாவா? கிருபா சங்கரும் மற்றவர்களும் வெயிட் எப்படி போகுது, வெயிட் போறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னோம்னா, இவங்கெல்லாம் இருக்காங்களா, பாக்ஸர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு டெய்லி எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒலிம்பிக்கு போனேன், ஒலிம்பியன், அதுக்கப்புறம் இதில் ஆசிய போட்டிகளுக்கெல்லாம் போனேன். மதிவாணனெல்லாம் எனக்கு நல்ல நண்பர், மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர் அவர். அவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சொல்லுவார், எல்லாம் ட்ரெஸ் இல்லாத போய் தான் எடை போடும், வெக்கமாக இருக்கும். ஆனால் அங்கே வர மற்ற நாட்டுக்காரன்னா பாட்டை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக இருப்பான், நமக்கு தான் அப்படியே பொத்திக்கிட்டு போவோம் ஐயா அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இதுக்கு தான், ஒரு இடத்துலையும். ஸோ ஆனால் இவங்க எப்படி கோட்டை விட்டாங்க அப்படின்னே புரியல. புரியுதுங்களா? ஒரு 30 நிமிஷம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 30 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 2 மணி நேரம்னாலும் பரவாயில்ல, ஓடி கீடி அந்த மாதிரி குறைச்சி 100 கிராம் அப்படின்றத குறைக்கலாம். ஆனால் 30 நிமிஷத்துல என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே புரியல. ரத்தத்தை எடுக்க முடியும். விஜேந்தர் சொல்றாரு இது வந்துட்டு நத்திங், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு. நல்ல வேளை பிரதமர் வந்துட்டு இதுல தலையிட்டு இருக்கிறாரு. பிரிஜ்பூஷன் சரண் சிங் அநியாயம் பண்ண போதெல்லாம் தலையிடாத பிரதமர் இந்த இடத்துல தலையிடுறாரு. பரவாயில்ல, நான் வரவேற்கிறேன் மோடி அவர்கள். உடனே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவர் பிடி உஷா கிட்ட பேசி ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, இதுக்கான லீகல் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறதா செய்திகளை நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு நல்லா இருக்குது. எப்படிப்பட்ட இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாதாரண விடயம் இல்லைங்க. ஒலிம்பிக்ல வந்துட்டு ஒரு, அதுவும் ரெஸ்லிங்ல ஒரு காலகட்டத்திலலாம் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு அதோட முடிஞ்சு போச்சு. இப்பதான் வந்துட்டு இந்த மாதிரி வீராங்கனைகளும் வீரர்களும் இந்த அளவுக்கு இந்தியாவில இருந்துட்டு வந்து ஒரு சாதாரண, இவங்கெல்லாம் ஹரியானா பஞ்சாப்ல ஒரு சாதாரண வாழ்நிலையிலேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம். இந்த ஃபோகத்தெல்லாம் இன்னைக்கு காத்தால கூட ஃபோகத்தினுடைய தங்கச்சி பேசுறத வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு புதிய தலைமுறையில போட்டாங்க, அதை நான் கேட்டேன். எவ்வளவு முயற்சி, எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு மனவேதனை. இதுக்கெல்லாம் போலீஸ்காரன் கையை காலையும் தனித்தனியாக பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு தான் எல்லாம் சிறையில் தூக்கி போட்டு வேண்ட தூக்கி போட்டு எடுத்துட்டு போனான். அப்படியெல்லாம் நடந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி போய் வந்துட்டு இந்த அளவுக்கு நிற்கிறாரு அப்படின்னோம்னா டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அது கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போதுதான் மனவேதனையா இருக்கு. ஒவ்வொரு தங்கம் வந்துருச்சு, இந்திய நாட்டுக்கு பெருமை, அந்த புடலங்காயெல்லாம் எனக்கு கிடையாது. நான்லாம் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. ஒரு வீரன்
தன்னை நிரூபிக்கவும். அவன் நினைக்கிறான்ல இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், இந்த தேசக்கூடி என் கண்ணு முன்னாடி எப்படி மேலே போறதை நான் பார்க்கணும் அப்படின்னு. அந்த இடத்த நினைச்சுதான் நான் பார்க்குறேன். அந்த கனவு, அந்த முயற்சி, அந்த ஆர்வம், அது வந்துட்டு இன்னைக்கு நொறுங்கி போச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் ரொம்ப மனவேதனையா இருக்குது. சரி, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? 2 விடயம். ஒண்ணு, இதுவரைக்கும் நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல இல்லாத அளவிற்கு இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகள்ல இதுவரை நம்ம சாதிச்சிருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அபரிதமானது. அது வந்துட்டு மனு பாக்கரா இருக்கட்டும், அந்த துப்பாக்கி சூடு முதல்ல அதெல்லாம் அவன் பார்க்கணும். ரொம்ப துல்லியமாக சுட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த 50 மீட்டர் பிஸ்டலில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க தப்பா டார்கெட்டுக்கு வெளில போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4வது இடம். அதுக்கு முன்னாடி அவங்க 2வது இடத்துல இருந்தாங்க. அப்போ 3 பிரான்ஸ் வாங்கி கூடக்கூடிய துப்பாக்கி சுடக்கூடிய போட்டியிலெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஷைன் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி வில்வித்தை போட்டியில் முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2வது ரவுண்டு முடிஞ்சு போச்சு, வெளில வந்துடுவாங்க, அவ்வளோதான். இப்போதான் இதெல்லாம் வந்துட்டு குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்காங்க. லக்ஷ்யா சென் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் அடிபட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய மனம் ஒரு கறக்கம் ஆயிடுச்சு. அவருக்கும் வந்துட்டு இந்த இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல அவர் தோத்தாரு. ஓகே, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, வெற்றி தோல்விலாம் வேலை. எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு வெளில போட்டார். அதான் அவர் தோற்கடிச்ச செமிஃபைனலில் தோற்கடிச்ச சாம்பியன் சொன்னா, நெதர்லாந்து சார்னு சொன்னா, அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் இவர் தாண்டா வந்துட்டு கோல்டு மெடலினுடைய ஃபேவரட் அப்படின்னா, இஸ் கோயிங் டு பி த ஃபேவரட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா, ஃபார் த கோல்டு மெடல் அப்படின்னா. அந்த அளவுக்கு வந்துட்டு லக்ஷ்யா சென்னுடைய ஆட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் நம்மளுடைய இந்த பெண்கள், சின்ன சின்ன பெண்கள் வந்துட்டு இந்த டேபிள் டென்னிஸ்லாம் முன்னாடியெல்லாம் அந்த இடத்துல நெருங்கவே முடியாது. சீனர்களையோ இல்லை ஜப்பானியர்களையோ இல்லை மலேசியாவோட சேர்ந்தவங்களையோ யாரையுமே நெருங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு காலி, போகவே மாட்டாங்க. போனாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் வரைக்கும், செமிஃபைனல் வரைக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, இது வந்துட்டு உளவியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி, பயிற்சியில் ஏற்பட்டுள்ள வசதிகள், இப்போ வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு புஷ்ஷை கொடுக்குது. அரசெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா அரசெல்லாம் துப்பாக்கூர் அரசு தெரியாத, எல்லாம் பிரிட்ஜ் பூசன் கை வைக்கிறவன் எனக்கு நல்லா தெரியுங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம், நான் வந்துட்டு சும்மா அப்படி இந்த போகிற போக்கில் பேசுகிறவங்களாம் கிடையாது. எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. நான் ஒரு பத்திரிகையாளனா இருந்தவன். நான் பல இன்டர்வியூலாம் நான் சந்திச்சிருக்கிறேன், பல பேரை பார்த்துருக்குறேன். கிரவுண்ட்லேயே இருந்து அங்கேயே தான் நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண ஆள் நான். புரியுதுங்களா? என் கண்ணு முன்னாடி தான் பிடி உஷா, என் கண்ணு முன்னாடி தான் வந்துட்டு இன்னும் நிறைய பேர், எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். எப்படி என்னன்றது அது இல்லாத இவங்கெல்லாம் போயிட்டு பாத்ரூமில் ஊசிக்கு எவ்வளோ கடந்தது, ஊக்கம் போகிறது போட்டு அந்த கதையெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். புரியுதுங்களா? எல்லாமே பார்த்துட்டு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 100 கிராம் எடை கூட இருந்ததுன்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய ஒரு வீராங்கனை, மிக மிக தகுதி பெற்ற ஒரு வீராங்கனை, மிக திறமையான ஒரு வீராங்கனை இவ்வாறு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்றது அந்த ஒலிம்பிக்ல அவங்களுக்கு போன அந்த அஃபிஷியல்ஸனுடைய தான் பொறுப்பு. அவர்களால் ஒரு கடவு தகர்த்திருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப இது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மெடலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில அனுப்புவாங்க. இந்த துயரத்தை தாங்கிட்டு அந்த பொண்ணு பத்திரமா இருக்கணும். அந்த பிரதமர் பரவாயில்ல, வேற எதுலாம் பேசியிருக்காரு. அவர் மீண்டு வரப்போது சந்திக்கணும், பிரதமர் சந்திச்சு கவலைப்படாத, அடுத்த ஒலிம்பிக்கு பார்த்துக்கலாம். 3 ஒலிம்பிக்ல இந்த ஷைன் பண்ணதான் இந்த வினேஷ் போகத். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். 3வது ஒலிம்பிக் அவங்களுக்கு. அடுத்த ஒலிம்பிக்ல இருப்பாங்களான்னு தெரியாது இன்னைக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு 27 வயசு ஒன்றும் நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை இந்திய ஒன்றிய அரசு விடாமல் அழுத்தம் கொடுத்து ஒலிம்பிக் போட்டியில் இதெல்லாம் நிறைய நடக்குது. அன்னைக்கு கூட ஹாக்கியில் வந்துட்டு ஒரு வீரருக்கு ரெக்கார்டு காட்டி வெளில அனுப்புனாங்க எகெயின்ஸ்ட் கிரேட் பிரிட்டன். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னோம்னா, அவர் எப்படிங்கிறாரு, அது போய்ட்டு ஒன்று படுத்து உடனே ஆனதான் தான் நடிப்பானுங்களே, சிவாஜி தான் செத்துட்டாரு, நடிப்பு சாவலன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அவன் பெருசாக நடித்தான் அந்த பிரிட்டிஷ்காரன். ஒன்று எடுத்து வந்துட்டு ரெட் கார்டை காட்டி ஒருத்தரை வெளில அனுப்பிட்டான். 10 பேரோட தான் விளையாடி அதில் வந்துட்டு நம்ம ஷூட் அவுட்டில், பெனால்டி ஷூட் அவுட்டில் நம்ம ஜெயித்தோம். இதெல்லாம் எதுனா அப்படின்னோம்னா, பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து நம்ம யோசிக்கிறதும் பார்க்கறதும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப இவ்வளவு நாடு, இவ்வளவு பெரிய கஷ்டம், இந்த கஷ்டத்திற்கு இடையே நடக்கக்கூடிய உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் போட்டியில அவங்களும் சும்மா அப்படியே பொத்தி வளர்த்தெடுத்தாது நிறுத்தக்கூடிய போட்டியாளர்களுக்கு நடுவில் ஒரு சாதாரண வார்டுநிலையிலிருந்து வந்தக்கூடிய மக்கள் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி அருமையான அந்த மகள்கள் போயிட்டு இந்த மாதிரி போட்டியும் கடைசியில் இந்த மாதிரி அவங்களுடைய கனவு
அப்படியே காணல் நீராக போகிறத நினச்சா மனவேதனையாக இருக்குது. இதெல்லாமும் நம்ம ஆழமாக பார்க்கணும், யோசிக்கணும். நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்டு அப்படின்னு ஸ்ரீ அரவிந்தர். ஒரு மனிதனுடைய முழுமை பெறுவது அப்படின்றது உலகத்தை காக்கும் அப்படின்னார் அவர். ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் ஸ்டில் கேன் சேவ் த வேர்ல்டுன்னு சாவித்திரி மகாகாவியத்தில் அவர் சொல்லியிருப்பார். அது ஒரு பாடம். நம்ம ஒருத்தரும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் முழுமையாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு சின்ன விடயம், சம்பந்தமே இல்லாத ஒரு விடயம், அந்த இடத்துல போயிட்டு பாருங்க, நம்ம வந்துட்டு ஒரு பெருமை. நான் என்ன சொல்ல வரேன், அந்த பெருமையெல்லாம் கூட எனக்கு இல்லைங்க. அந்த பொண்ணுனுடைய அந்த உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், அந்த பெருமை இல்லாத போச்சு அப்படின்றது தான். இதை பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.